In a gruesome accident, 5 tourists were killed and 2 others rescued after their car fell into a 500-foot gorge at the Kalhati in Ooty. செல்போன் சிக்னல் உள்ளத்தி பகுதியில் காட்டியதை அடுத்து மசினக்குடி பகுதியில் தான் கார் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்தனர். 35வது கொண்டை ஊசி வளைவில் சுமார் 100 அடி பள்ளத்தில் கார் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 5 பேர் உடல் நசுங்கிய நிலையில் இறந்து கிடந்தனர். உயிருக்கு போராடிய 2 பேர் 50 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டனர். பேய் சாலை, பிசாசு சாலை, காவு வாங்கும் சாலை, இப்படி பல்வேறு பெயர்களை கொண்ட இந்தியாவில் உள்ள மிகவும் அபாயகரமான சாலைகளில் ஒன்றுதான் இந்த கல்லட்டி சாலை. ஊட்டியிலிருந்து மசினகுடிக்கு கல்லட்டி வழியாக இறங்கக்கூடிய இந்த சாலை மிகவும் ஒரு கடினமான சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மிகவும் செங்குத்தா இந்த சாலை இருக்கிறதுனால இதில் இறங்குறதுக்கு உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அதாவது TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வாகனங்களுக்கும் லோக்கல் அதாவது ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் மட்டுமே இந்த மலைப்பாதையில் இறங்குவதற்கு அனுமதி உண்டு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைப்பாதையில் அதிகப்படியான விபத்துகள் நடைபெறுவதே இந்த மாதிரியான ஒரு தடைக்கு முக்கிய காரணமாக இருக்கு. இந்த சாலையில் பகல் நேரத்தில் நம்ம பயணிக்கும் போதே மிகவும் அபாயகரமானதாகவும் நம்மை பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இதே இரவு நேரத்தில், அதுவும் நள்ளிரவு நேரத்தில், மழை பெய்யக்கூடிய சமயத்தில், கடும் பனிப்பொழிவுக்கு நடுவில் இந்த சாலையில் பயணித்தா எந்த மாதிரியான ஒரு மரண பயம் நமக்கு காட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். போன வீடியோவில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரைக்குமான அந்த பயங்கரமான நள்ளிரவு பயணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக நாம் மசினகுடி வரைக்கும் வந்தோம். மசினகுடி வந்துட்டு பந்திப்பூர் போயிட்டு திரும்ப நாம் இதே நாளே இன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் ஆக போகிறோம். திரும்பவும் நாம் கல்லட்டி காட் ரோடு வழியாக மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணி கோத்தகிரி போயிட்டு திரும்பவும் மேட்டுப்பாளையம் போய் சேர போகிறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், என்ன மாதிரி நம்மளுடைய அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத புதிய அனுபவம் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரெண்டு இருக்கு. ஓகே, மாயாரில் இருக்கும்.
நாம் மசினகுடியில் மாயார் ரோடு, சிங்காரா ரோடு, அதுக்கப்புறம் முதுமலையில் தெப்பக்காடு போயிட்டு அங்கிருந்து பந்திப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ இடத்த பார்த்து எங்கேயுமே வந்து யானைங்கிறத ஒரு யானையை கூட நம்மளால் பார்க்க முடியல. இதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சரி, நமக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நைட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் கல்லட்டி காட் ரோடு வழியாக மேலே ஊட்டி போயிட்டு அங்கிருந்து கோத்தகிரி போய் மேட்டுப்பாளையம் போய் அங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறது தான் வந்து நம்மளுடைய பிளான். இந்த இரவு நேர பயணம் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பயணமாக நமக்கு இருக்க போகுதுங்கிறத பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் கல்லட்டி அந்த மலைப்பாதை வழியாக நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்தது. காரணம், பகல் நேரத்தில் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே இரவு நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறப்ப அந்த அனுபவம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த முழுவதுமாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எங்களுக்கு இந்த இரவு நேர பயணத்தில் எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடச்சிது, என்ன மாதிரியான வனவிலங்குகள்லாம் பார்க்க நேர்ந்தது, அதனால் ஏற்பட்ட ஆபத்துகள்லாம் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்பொழுது தான் உங்களால் உணர முடியும். மசினகுடியிலேருந்து நம்ம கிளம்பும் போது இரவு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் கல்லட்டி மலைப்பாதை நெருங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கர் வந்து சோலோவாக நின்றுட்டு இருந்தது. ஆக்சுவலாக மொதல் நாள் ஈவினிங் தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருந்து 2 சைடும் போகிற வண்டியெல்லாம் வந்து நிறுத்திக்கிட்டு ஒரு பெரிய அட்ராசிட்டியே பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை உள்ளுக்குள்ளார அனுப்புனாங்க. திரும்பவும் வந்து நம்ம இன்னைக்கு போகும்பொழுது நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஆக்சுவலாக அங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளார அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் போகிற அந்த சமயத்தில் அது வந்து திரும்பவும் ரோட்டில் வந்து நின்றுட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிகிட்டு இருந்தது. அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அங்கே வண்டியில் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அது எல்லா வண்டியும் துரத்துது, அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மள்கிட்ட. நாமளும் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு டைம் வேறு ஆகிட்டே இருந்தது. அதனால் சரி கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் முன்னாடி போனோம். நேற்று தான் ஒரு அட்ராசிட்டி பண்ணால் குறுக்க நின்று, இன்னைக்கு அதே அட்ராசிட்டி நம்மளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்தோடனே நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்த அந்த கொம்பன் சைடில் இறங்கி போயிட்டான். எங்களுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்கல. நாங்களே பயந்துட்டு தான் வந்தோம், சரி ஏதாவது அட்டாக் பண்ணுவானோ அப்படின்னு தான் வந்தோம். பட் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. சரி, நம்மளும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து நாமளும் அந்த ஆபத்தான கல்லட்டி மலைப்பாதையை அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஆரம்பிக்கும் பொழுது இந்த அளவுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும். நிறைய தடங்கல்களுக்கு அப்புறமும் இப்படி ஒரு அட்வென்ச்சரான பயணமாக இது மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் வந்து இனிமே தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக போய் மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத. இந்த பயணத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாகவும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருந்த விஷயம் பனிமூட்டம் தான். ஏன்னா நாங்கள் இறங்கும்போது பார்த்திங்கன்னா கோத்தகிரி ரூட்டில், அதாவது கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் அந்தளவுக்கு பனிமூட்டம் இல்லை. ஆனால் இப்போது இறங்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பனிமூட்டம், பக்கத்தில் இருக்கிற பொருள் கூட எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனாக இருந்தது. நம்மளாம் சைடில் வந்து உக்காந்துருக்கிறவங்க சைடில் பார்த்துட்டு லெஃப்ட் போங்க ரைட்டு போங்கன்னு சொல்லி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான கிளைமேட்டு, மழை வேறு இதில். ஸோ ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடச்சதில்லைங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வெதரில்
நாம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. பர்டிகுலராக இந்த கல்லட்டி ரோட்லையாவது பரவாயில்ல, அந்தளவுக்கு மோசமான பனிமூட்டம் இல்லை. வரும்பொழுது இருந்த அளவுக்கு இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப இல்லை. ஆனால் கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் தான் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. நீங்கள் இனிமேல் தான் அது பார்ப்பீங்க, உங்களுக்கு அது காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு மோசமான இது. ரோடெலாம் சுத்தமாகவே கண்ணுக்கு தெரியல. எனக்கு லாஸ்ட் மந்த் அப்படி தான் நான் திம்பம் போயிருந்தப்ப பன்னாரி டு திம்பம் நைட்டு ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு கிளைமேட் இருந்தது. அதுவும் அங்கே ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எதிர்த்தாப்பில் வண்டி டேர்னில் போகிறது கூட எனக்கு தெரியல, எப்படா ரூமுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சவால்கள்லாம் கடந்து ஒரு வழியாக ரூமை போய் சேர்ந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருந்துச்சு. இங்கே கிளைமேட்டு சுத்தமாகவே ரோடே தெரியல. நான் சொல்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். நாம் நம்ம நண்பரோட காரில் தான் வந்து போயிருந்தோம். அந்த கார் கண்ணாடியில் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நிறைய எதிர்பாராத நிறைய திருப்பங்கள்லாம் இருக்குது. இந்த ரோடெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அவனும் அந்த காரில் ஏறி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டார்ச் அடிச்சுட்டு போங்கன்னால அந்த அளவு தான் இருக்கும். இல்லை, காரு வந்ததுக்கப்புறம் டார்ச் அடிச்சோம். திரும்ப வந்து ரோட்ல நிற்கிறான் பாருங்க, அதே இடத்துல அவனுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல, எல்லா வண்டியும் மறிச்சுக்கிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்லட்டி மலைப்பாதை தென்னிந்தியாவோட மிகவும் அபாயகரமான மலைப்பாதைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் உள்ள அபாயகரமான மலைப்பாதையில் இதுவும் ஒன்று. அதாவது 36 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த மலைப்பாதையில் செங்குத்தாக ஏறுறது தான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அபாயகரமான விஷயமும் அதுதான். இறங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலி அடிக்கடி வந்து விபத்துகள் நடக்கும், நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுறது உண்டு. விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலிருந்து கீழே செங்குத்தாக இறங்கும் பொழுது ஃபஸ்ட்டு கியர் இல்லைனா செகண்ட் கியரில் இறங்கினாங்கன்னா பிரச்சனை கிடையாது. தேர்டு ஃபோர்த்து கியர்லலாம் வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்கும் பொழுது ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வர்றது, அப்புறம் பிரேக் பிடிச்சிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகிடும், பிரேக் ஃபெயிலியர் ஆகி தான் இந்த மாதிரி விபத்துகள் வரும். இதை தடுக்கிறதுக்காக தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சைடில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி விடும். ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு டைரெக்டாக வந்து இதில் விடும்பொழுது என்ன ஆகும், அது வண்டி அப்படியே திருப்பி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி வந்து இப்போ சமீப காலமாக வந்து இந்த ரோட்டில் வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு டர்ன்லையும் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லையும் பர்டிகுலராக திரும்பும் பொழுது இது வச்சுருக்காங்க. இதனால் கார் வேகமாக வந்து விடும்போது கூட ரொட்டேட் பண்ணி விட்டுரும். அதையும் மீறி சில சமயம் விபத்துகளாகி கீழே கவுந்து போகிறதும் உண்டு. இப்போ சமீப காலமாக ரொம்ப நாளாக விபத்துகள் இல்லாமல் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு கார் வந்து இதில் விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஆனால் நல்ல வேளை இது இருந்ததுனால அது வண்டி அப்படியே திருப்பி விட்டுடுச்சு, கீழே போய் விழலை. யாருக்கும் வந்தவங்களுக்கு உயிரிழப்பு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்.
இந்த மலைப்பாதையில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னென்னா, வனவிலங்குகளோட நடமாட்டம், பர்டிகுலராக காட்டு யானைகள் வந்து அடிக்கடி இந்த ரோட்டு மேலேயே வந்து நடந்து போகும். அது இரவு நேரத்தில் வந்து இது நடந்து போகும். இப்போ நம்ம கல்லட்டி செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். கல்லட்டி செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் நேராக நம்ம கோத்தகிரி போயிட்டு அங்கிருந்து நம்ம மேட்டுப்பாளையம் இறங்க போகிறோம். வெளியே வந்து நான் வண்டி வரது பார்த்து வெளியே வந்துடுவேன். இரவு நேரத்தில் இந்த சாலையை பார்க்கும்பொழுது இந்த சாலையில் உள்ள விபரீதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. பகல் நேரத்தில் வரும்பொழுது இது எந்த அளவுக்கு ஸ்லோப்பாக இருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெச்சில் நடுவில் தடுப்புலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது நம்ம மேலே ஏறுற பகுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறதுனால ஸ்பீட் பிரேக் இல்லை. இதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்பீட் பிரேக் ஒரு 6-7 இடத்துல மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து செம்ம ஸ்லோப்பாக இருக்கும். அது அப்படியே கீழே அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். வேகமாக வர்றாங்க, வந்து இது மூலமா விபத்துகள் நிறையா நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து நிறைய ஸ்பீட் பிரேக் வந்து இந்த பகுதியில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாரும் பயப்படுறாங்களே, உள்ளூர்காரங்களும் பயப்படுறாங்க. அவனே ஓடுறாங்க கீழேயா. கரடி பார்த்தாடா இது இங்கே இல்லை. இங்கே மாடு, நாட்டு மாடு, எருமை மாடு. கரடி எச்சரிக்கை. பார்ப்பதற்கு மிக மிக அரிதான சருகுமான் அப்படிங்கிற ஒரு மான் இருக்குது. ரொம்ப குட்டியாக சின்னதாக தான் இருக்கும். லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக இதில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த சருகுமானை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. அது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுச்சு. இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாம் இப்போ கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் இறங்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பனிமூட்டம் அப்படி ஒரு ஹெவியான ஒரு பனியை வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி ஃபுல் பனிப்படலமாகவே இருந்தது. ரோட்டில் பக்கத்தில் என்ன இருக்குங்கிறதே தெரியல. அந்த எல்இடி லேம்புக்கு அதுக்கும் சுத்தமாக தெரியல. எல்லோ லேம்ப், அந்த ஹாலோஜன் லேம்ப் போட்டால் கூட லைட்டாக தான் ரோடு தெரியுதே தவிர ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம போனோம். ஏன்னா பக்கத்தில் பள்ளம் வரும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பள்ளம். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பயணம்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போனோம். பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத பார்த்து 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 போனோம். உண்மையிலே இதில் ட்ராவல் பண்ணதுங்கிறது லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏறக்குறைய ஃபுல்லாகவுமே வந்து இப்படி தான் இருந்துச்சு. கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் இறங்குற வரைக்கும் இப்படி தான் இருந்தது. இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து மாறுச்சு. ஆனால் கொஞ்சம் நார்மலாக மாறினதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது.
ஏன்னா இதில் நாங்கள் இறங்கும் போதே பயந்துட்டு தான் இறங்கணும். கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியிலேயே ஏகப்பட்ட யானைகள் வந்து இரவு நேரத்தில் வந்து ரோட்டு ஓரத்துலேயே சர்வசாதாரணமாக நடமாடும். அதுலேயும் ஒரு கொம்பன் ஒன்று இருக்குது, அது வண்டியெலாம் துரத்துன்னு வேற சொன்னாங்க. இதில் பக்கத்தில் இருக்கிறதே தெரியாதப்ப யானை எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போனோம். போய் ஒரு டேனிங்கில் திரும்புகிறோம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு பெரிய யானை கூட்டமே நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 3 4 5 வரிசையாக நிற்கிது. 1 2 3 4 அங்கே ஒரு குட்டி குச்சி. இல்லை பின்னாடி இவங்கெல்லாம் தலையாட்டுறாங்க. இல்லை அங்கே தான் நிற்குதா? அந்த வண்டியிலே உனக்கு காணும். பின்னாடி ரொம்ப குட்டி நிற்குது. நான் வண்டியை தான் சொல்லுங்க. வருது. ரொம்ப குட்டி இருக்கு. ரொம்ப குட்டியாகவும் இருக்கு. முன்னாடி ரொம்ப சவுண்டுங்கண்ணா. மரமா அதேங்க அந்த டென்ஷன் இப்போ ஏறிச்சுள்ள 4 6 ரோட்டுக்கு இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரில. இரவு நேரத்தில் இந்த மாதிரி நள்ளிரவு ஏறக்குறைய ஒரு 2-3 மணி இருக்கும். நம்ம போகும்பொழுது இவ்வளவு யானைகள், ஏறக்குறைய 7-8 யானையோ வந்து இருந்தது. அதில் குட்டிலாம் இருந்தது, ரொம்ப குட்டியாக இருந்தது. பிறந்து ஒரு மாதம் ஆன மாதிரிலாம் குட்டி இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தும் கூட. அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரத்திலே நின்று அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்டில் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுது.
எக்ஸ்ட்ரா ரூட் ரைட்லேயே போகணும். சவுண்டு கேட்குதுங்க முன்னாடி பேக் சைடு ரைட்டாக சுற்றி வந்துருச்சா? அந்த குட்டியும் தனக்கான உணவை தேடி தேடி அது சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. உண்மையிலே இப்படி ஒரு காட்சிங்கிறது லைஃப்பில் அந்த அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காத ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குட்டி யானை அவ்வளோ க்யூட்டாக, அது என்னென்னா அந்த அவங்க அம்மாவோட மறைவில், மற்ற யானோட மறைவில் போய் போய் மறைஞ்சிக்குது, வெளியிலே வரமாட்டேங்குது. போய் மறைஞ்சிக்கிட்டு அது சாப்பிட்ற அழகை பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. முன்னாடி வருதுண்ணா. எங்களுக்கு எதிர் திசையில் வந்துட்டு இருந்த அந்த யானையெல்லாம் ஒரே நேரத்தில் யூட்டர்ன் அடிச்சுது. யூட்டர்ன் அடித்து திரும்பவும் அது அப்படியே போக ஆரம்பிச்சுது. வந்த திசையை நோக்கியே எல்லா யானையும் போக ஆரம்பிச்சுது. உண்மையிலே இந்த காட்சியெலாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்களும் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் கொஞ்சம் தூரத்திலே நின்று பார்த்தோம். அதுமாரி அதுவும் எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம அது வந்தது, சாப்பிட்டுச்சு, அதுங்க பாட்டுக்கு எல்லாமே அப்புறம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். நாம் இதுமாரி வைல்ட் அனிமல்ஸை பார்க்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் தூரத்தை கீப்பப் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப பக்கத்தில் போகணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு எந்த விதமான தீங்கும் நம்ம ஏற்படுத்தாமல் பார்த்துட்டு நம்ம போகிறதுல தப்பு கிடையாது. நாங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்திலே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கிருந்து கிளம்புனோம். இதோட இந்த வீடியோவும் முடிவுக்கு வருது. இந்த இரவு நேர பயணம் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக, அப்படி ஒரு திக் அனுபவமாக இருந்தது. அதாவது நம்ம மசனகுடியிலேருந்து கிளம்பி நம்ம மேட்டுப்பாளையம் வந்து அடையிற வரைக்கும், அதாவது கல்லட்டி ரோடு வழியாக கோத்தகிரி வந்து அங்கிருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வர்ற வரைக்கும் செம்ம த்ரில்லாக இருந்தது. கிளைமேட்டும் சரி, ஃபுல்லாக பனி போத்தின மாதிரி இருந்தது. எங்கே ரோடு இருக்குன்னு தெரியாமல் அதுவே பெரிய அட்வென்ச்சராக இருந்தது. இடையில யானைங்க வேற ரோட்டம் மறிச்சிட்டு அங்கங்கே நின்னது வேற உண்மையிலே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த மாதிரியான த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.